அப்படிங்கிறப்போ வந்து அபிஷேக் சர்மாவும் ஆடல அப்படிங்கிறப்போ ஐஸ்வல் ஒருத்தரே கொண்டு போற மாதிரியே போயிடுச்சு மேட்ச். அவங்க அந்த அந்த பார்ட்னர்ஷிப் இல்லாம போச்சுன்னா என்ன கொஞ்சம் நமக்கு என்ஜாய் இல்லைங்க, அனுபவிச்சவங்க. உண்மையிலேயே சொல்றேன், அந்த அளவுக்கு அனுபவிச்சு சாதாரண அனுபவம் இல்ல. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டான்ஸ்ல போட்டு ஒரே கலக்கினாரு, பிளாக வந்து காட்டிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து பண்ணாரு. பட் திலக் வர்மா டோட்டல் எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சுட்டாரு. கடைசியில வந்து க்ளோசிங்க வந்து அதுக்கு வந்து பாராட்டு அவரு கூட சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னாய் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா திலக் வர்மா என்னதான் மேட்சை கடைசிக்கு எடுத்துட்டு போனாலும் ரெஸ்பான்சிபிளா, பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபைனல் அந்த சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா அந்த ஒரு 2-3 ஓவர்ஸ் உண்மையிலேயே சொல்றேன் அந்த மேட்ச் சேஞ்சரா இருந்தாரு. திலக் வர்மாவும் கிருஷ்ணாயும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. பட் திலக் வர்மா வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆடணுன்றதை இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு.